அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, குவைத்தில் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போறீங்க. காலைல எந்திரிச்சு முதல் வேலையா நம்ம எடுத்துட்டு வந்த செடி நண்பருக்கு பேஜ் ஒர்க் பார்த்துட்டு ரீபார்ட் பண்ணியாச்சு. இந்த செடிக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும் நண்பர்களே. மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு நல்ல பேரா தட்டி விடுங்க. புதுசா பாக்குற நண்பர்கள் மறந்துடாம ஃபாலோ பண்ணிடுங்க. நம்மளுக்கு 1000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வேலையா நம்மளுக்கு முடி ரொம்ப நாளா படியாம ஆட்டம் காட்டிட்டு இருந்தாரு. கொண்டு போய் நறுக்கி விட்டுருவோமேன்னு சலூனுக்கு போயிட்டு பிடிச்ச மாதிரிலாம் அப்படியே சொல்லிட்டு கம்முன்னு உட்கார்ந்து இருந்தேன். ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு கட் பண்ணி விட்டாங்க. சரி இப்போ இது என்ன நம்ம குவைத்துக்கு வந்து புதுசா அப்படின்னு நம்ம போய் தலைகுளியல போட்டு தொழுவைக்கு கிளம்பிட்டேன். பக்கத்து ரூம் பாய்க்கு இன்னும் உடம்பு சரியாகல, அதனால இன்னைக்கு தொழுவைக்கு தனியாவே போற மாதிரி ஆயிடுச்சு. தொழுவெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பாயோட நண்பர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு டியூட்டிக்கு கிளம்பிட்டேன். டியூட்டி ஒரு 1 hour தான் இருந்துச்சு, சீக்கிரமா முடிஞ்சுச்சு. நம்ம கூட வேலை பார்க்குற நண்பர் மெக்டோனல்ட்ஸ்ல மேங்கோ ஐஸ் வந்திருக்கு, வாப்பா வந்து வாங்கி கொடுப்பான்ட்டாரு. சரி வாப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வீடியோ எடுக்க விட்டேன். ஆனா அவர் ஃபோக்கஸ் மட்டும் வேற எங்கேயே போச்சு, ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் போய் வண்டியில உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு அவருக்கு அப்படியே டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறப்பா நாளைக்கு பார்க்கலான்ட்டு. அது என்னன்னு தெரியல நண்பர்களே, முடி வெட்டினா மட்டும் என்ன பார்த்தா எனக்கே சிரிப்பா வருது. ஒரு 8 மணி அளவில் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன் நண்பர்களே. ஏன்னா வச்ச மட்டன் கறி இருந்துச்சு. சரி அதுக்கு ஒரு புரோட்டா போட்டா கரெக்டா இருக்குன்ட்டு ஒரு ரெடிமேட் புரோட்டா எடுத்து போட்டு நம்ம தான் பெரிய மாஸ்டர்னு கையாலே பண்ணேன். ஆனா சரியான சூடு. நைட்ல சாப்பிடுறது தப்பு இல்லை நண்பர்களே. அதுக்கு இந்த மாதிரி சேலட்டு இல்ல ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஃபைபர் உள்ளதா எடுத்துக்கணும். நம்ம செஃப் கொஞ்சம் நம்மளுக்கு வேலையெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. சட்டையை கருக விட்டு அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம தான் கழுவுன்ட்டு இன்னும் தொழுவு வேலைன்ட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து தொழுதுட்டு அப்படியே டைமை பார்த்தா 9:10. அது சரி, இந்த ஃபேன் வேற எப்படி இருக்கு, ஏசி வேற ஒர்க் ஆகல, ஃபேனை தான் ரெடி பண்ணணும். நம்மள்ட்ட இருந்த கொஞ்சம் திறமையில அப்படியே போர்டெல்லாம் கண்டுபிடிச்சி அப்படி இப்படின்னு போட்டு அப்படியே ஓட வச்சிட்டேன் நண்பர்களே. என்னால் கொஞ்சம் அருமையா தான் போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். இணைப்பில் இருக்கவும்.